விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள காந்தி நகரில் பட்டாசு ஆலை அதிபர் ராஜப்பன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரும் இவரது மனைவியும் வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து சிவகாசி நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தென் மாவட்ட விவசாய தேவைகளுக்காக 2500 மெட்ரிக் டன் யூரியா ரயில் மூலம் நெல்லை வந்தடைந்தது. இதில் 1000 மெட்ரிக் டன் உரம் நெல்லை மாவட்டத்துக்கும், மீதமுள்ள உரங்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், கோவில்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் உரத்தை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார். பால் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி நுகர்வோர் மற்றும் சேவை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பால் விலை உயர்வுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் மின்கட்டணத்தை உயர்த்தும் முடிவையும் கைவிடக் கோரி அந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதிக்கு உட்பட்ட 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் யூக்கலிப்டஸ் மரங்கள் நடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பில் கண்மாய்கள், வாய்க்கால்களில் யூக்கலிப்டஸ் மரக்கன்றுகளை நடுவதால் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதாகவும், இதனால் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். இந்த ரயில் நிலையத்தில் போதிய கழிப்பறை வசதி, மின்விளக்கு வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லாத நிலை உள்ளது. இங்குள்ள பயணிகள் ஓய்வு அறை நீண்ட நாட்களாக பூட்டிய நிலையில் கிடப்பதோடு ரயில் நிலையத்தில் இடிக்கப்படாத பழைய கட்டிடங்கள் இருப்பதால் இங்கு சமூக விரோத செயல்களும் நடப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் காவல் நிலைய உட்கோட்ட பகுதிகளில் காவல்துறையினரால் பல்வேறு குற்ற சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. வட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் 127 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஏலம் போயின. இதன் மூலம் 8,36,200 ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளது. வெள்ளி கொலுசு தயாரிப்புக்கான சேதாரத்தை வெள்ளி விலை உயர்வுக்கு ஏற்ப உயர்த்தி வழங்க கோரி சேலம் மாவட்ட வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் கடந்த 7ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் செவ்வாய்ப்பேட்டையில் நடைபெற்ற கொலுசு தயாரிப்பாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்துள்ளது. இதனால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இன்று முடிவு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.